ஐயையோ! அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, நெஞ்சு வலியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் கத்துன அந்த வீடியோ தான் தற்போது இணையத்தில வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இதே மாதிரியான விஷயத்த ஏற்கனவே நம்ம எங்கேயோ வரலாற்றில பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேருக்கும் வந்து அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம, திமுகவின் தலைமைக்கு அவர் வர்றதுக்கான அத்தனை விஷயங்களும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த முறை தான் ரொம்ப தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்னென்னா, வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ஒருத்தவரை கைது செய்ய வரும்போது இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஐயையோ! எங்களை கொல்றாங்களே கொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடந்தாரு. அவர் யாருன்னு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்திருக்காருங்க. சுமார் ஒரு 17 மணி நேரம் சோதனைக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை அவர்கள் வந்து கைது செய்திருக்காங்க. மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து துறை முறைகேடான குற்றச்சாட்டு பல்வேறு இடத்துல சென்னை மற்றும் கரூரில் அவருக்கு சொந்தமான இடத்துல ஒரு வாரத்துக்கு மேலாக பல்வேறு கட்ட சோதனையில் அமலாக்கத்துறை நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜூன் 13ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து பசுமை வழிச்சாலையில் உள்ள செந்தில் பாலாஜி அவரோட வீட்டில் மீண்டும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தாங்க. இதனையடுத்து தலைமை செயலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அறையிலும் அமலாக்கத்துறை சோதனை செய்ய சுமார் 17 மணி நேரம் கழித்து சோதனைக்கு பிறகு இரவு 12:30 மணிக்கு மேல் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து துறை முறைகேடு புகாரை விசாரிக்கும் அதிகாரி கார்த்திக் தேசரி அவர் அமைச்சர் இல்லத்திற்கு வந்து அதன் பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளோட காரில் படுக்க வைத்து அழைத்து சென்றார். விசாரணைக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா, செந்தில் பாலாஜி ஐயையோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டு கதறி அழுதுருக்காரு. இதையடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அங்கே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதான். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருக்கு. அப்படி இருந்தும் அவரை கைது தான் செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய சேப்பாக்க ஷேகுவாரா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இன்னும் பலரும் வந்து அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவே இல்லாமல் இருக்காருன்னு தற்போது வரை சொல்லியிருக்காங்க. திமுகவின் தலைமைக்கான அத்தனை விஷயங்களையும் தெளிவாக பண்ணியிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.